நம்மை விட்டு விலகாதவராய் நம்மை கரம் பற்றி நடத்தினாரே அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களிலே, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, எங்கள் பெற்றோர் மத்தியிலோ கர்த்தர் போதுமானவராய் ஆண்டவரே. அப்பா, எல்லா பலவீனத்தின் மத்தியிலோ கர்த்தர் நீர் பலனாய் நின்றீரப்பா. ஆண்டவரே, நீ ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நம்பிக்கையற்ற நேரத்திலே நீரே எங்கள் நம்பிக்கை நன்குரமாய் ஆண்டவரே அப்பா, எங்கள் கேடகமாய், எங்கள் அரணாய். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவராய், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய், ஜீவன் உள்ளவராய் ஆண்டவரே, மாறாத தேவனாய். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலோ என் வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவனாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீர் எத்தனை உண்மை உள்ள தேவனப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அவர் மனமாற மனுபுத்திரர் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. 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 உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறபடினால உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனை உயர்த்துவோமா. அவரே மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், வானங்களை உண்டாக்கினவர், சேனைகளின் கர்த்தரவர், யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவனவர், எத்தனை வல்லமையுள்ள தேவனவர். அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராய். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே நம்மத்தில் அவர் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் இந்த மத்தியிலே நம்ம மத்தியிலே இருக்கிறபடினால கரங்களை தட்டி வரவேற்போமா. ஜீவனுள்ள தேவனை நம்மை ஆசீர்வதிக்கிறவரை, நம்மை அபிஷேகிக்கிறவரை, நம்மை அனல் மூட்டுகிறவரை, உடைய ஜெபத்தை கேட்கிறவரை, பதில் கொடுக்கிறவரை, அற்புதங்களை காண செய்கிறவரை, அதிசயங்களை காண செய்கிறவரை, நேற்றும் என்றும் என்று மாறாதவரை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில தகப்பனே, எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உடைய பிரசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த காலவெளியில உடைய கிருபை புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே தகப்பனே, ஒருபோதும் மறவாத கிருபை. மலைகள் விலகினாலும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாதவரே. ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலோ, பர்வதங்கள் இலை மாறினாலோ, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபை, எங்களை விட்டு விலகாத கிருபை, எங்களை ஆண்டவரே காத்திட்ட உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய சமூகத்தில் நிற்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்று நினைக்கிறோம் ராஜா. உம்முடைய தயவை என்று நினைக்கிறோம். உம்முடைய பேரான ஆண்டவரே தகப்பனே, விலையேற பெற்ற அன்பை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி ராஜா. விலையேற பெற்ற அன்பு, ஹல்லேலூயா, மாறாத அன்பு, விலகாத அன்பு, சிலுவையின் அன்பு ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் ஹல்லேலூயா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் என்று வாக்கு கொடுத்தவர். உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும் போதோ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஆறுகளை கடக்கும் போதோ அவைகள் மேல் பொருளுவதில்லை என்று சொன்னவர். அக்கினுடைய நடந்தாலோ அக்கினி ஜுவாலை பற்றாதபடி அதன் நடுவிலே வந்து விடுவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவனே. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. மனுஷனுக்காக சூரியனை அஸ்தமிக்க பண்ணினவர்,
ஹalleluya. நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹalleluya. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹalleluya. அவர் யெகோவா நிசியாய், ஜெயம் கொடுக்கிறவராய், வெற்றி வேந்தராய், கல்வாரி சிலுவையிலே நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். பிசாசை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. Hallelujah. எங்களை ஆட்கொண்ட உம்முடைய பிரசன்னம். Hallelujah. பர்வதங்களை மெழுகு போல உருகச் செய்கிற பிரசன்னம். Hallelujah. எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா Hallelujah எரிகோ கோட்டைகளை தகர்த்தெறிகிற பிரசன்னம். இந்த காலவெளியில எங்களை ஆட்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம்ப்பா. அப்பா, வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Hallelujah. Thank you Lord. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உபவாச காலவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்தீரே. இந்த நாளிலும் உம்மை ஆண்டவரே நோக்கி பார்க்கும்படியாய், ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய், ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்யும்படியாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காக, இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து, எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை மறந்து, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை, சேனைகளின் கர்த்தரை நாங்கள் உயர்த்தும்படியாய், உன்னதமான தேவனை நாங்கள் சேவிக்கும்படியாய், ஹalleluya ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக. ஆவியானவர் இடைபடுவீராக. எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உணர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்தவர். ஹalleluya. தடையா நின்ற செங்கடலை வட்டாந்தரையாய் மாற்றினவர். இந்த காலவெளியில தகப்பனை சூழ்நிலைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. எல்லா ஜெப விண்ணப்பங்களும் சாட்சியாக மாறுவதாக கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. விடுதலையோடு ஆராதிக்கும்படியா உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ளும்படியாய், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாரே. இந்த காலவெளியில உண்மையாய் வரை நோக்கி கூப்பிடுவோம்ப்பா. ஹalleluya. ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் தகப்பனே எங்களை ஒரு விசை கூட எங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க, எங்கள் சிந்தைகளை சுத்திகரிங்க, எங்கள் வார்த்தைகளை சுத்திகரிங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை ஏறெடுக்கட்டப்பா. வெறும் வாயில் வார்த்தைகளால் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றி துதிக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் நிறைவு அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ராஜா, ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக. ஒவ்வொருவரும் இடைபடுவீராக, தேற்றுவீராக, திடப்படுத்துவீராக, ஆற்றுவீராக, உயிர்ப்பிப்பீராக. ராஜா, உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக. எந்த சூழ்நிலைகளும் எங்களை ஆளுகை செய்யாதபடி கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையோடுமே ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஹalleluya. இந்த நாளில் தகப்பனே எங்களோடு கூட பேசும்படியாய், இடைபடும்படியாய், தாகத்தோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, எங்களை உருவாக்குவீராக. இந்த நாளில் இருக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களும் எழுப்ப முன்னே நீர் அறிந்திருக்கிற தேவனப்பா. இருதயத்தில் விசுவாசத்தை தந்தவர் நீர் ஆண்டவரே. அப்பா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த காலவெளியிலே, தேசங்களிலே, சபைகளிலே, உலகமெங்கும் ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் அற்புதங்களை காணப்போகிறதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஏறெடுக்க போகிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. எல்லா அவிசுவாசமான எண்ணங்களும் எங்களை விட்டு விலகி போகட்டும். சத்ருவின் எல்லா சதி திட்டங்களும் முறியடிக்கப்படுவதாக. ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலப்படுத்துகிறோம். அவைகள் செயலிழந்து போவதாக. தேவ ஆவியானவர் ஆட்கொள்வீராக. உடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. எங்கள் ஒவ்வொருடைய தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியிலும் நாம மகிமைப்பட்டாண்டவரே நீரை பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆரம்பம் முதல் முடிவரை தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின்
மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் செய்யலாம்? ஹல்லேலூயா. அவர் தேவ ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவெளியில இந்த மகிமையின் ஆலயமாய் நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். தேவனின் ஆலயமே என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆலயத்தை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
உற்சாகமாய் கம்பீரமாய் அவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செயல்படுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லையும் மண்ணையும் வணங்குறவங்க எத்தனை கம்பீரமா இருக்கிறாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நாம் எத்தனை கம்பீரமாய் பாட வேண்டும். ஹல்லேலூயா. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி வார்த்தையில் உண்மை உள்ளவர். Thank you, Jesus. Amen. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை ஆமென் கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜாவர் பள்ளத்தாக்கின் நீலியே, சாரோனின் ரோஜாவர் பள்ளத்தாக்கின் நீலியே, பரிசுத்தரின் நேசரவர் பதினாயிரங்களில் சிறந்தோர். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை ஆமென் கம்பீரமாகவே பாடுங்களே. உற்சாகமாய் பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே வார்த்தையில் உண்மை உள்ளவர். வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்கு தத்தம் செய்திட்டார். வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்கு தத்தம் செய்திட்டார். கலங்காதே திகையாதே, ஜெயம் இது உன்னை காத்திடுவார். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. முற்றுமடையுள்ளவர் அன்பின் இணையற்றவர், முற்றுமடையுள்ளவர் அன்பின் இணையற்றவர், மதுரமாவதோடும் நாமும் முற்றுண்ட பரிமளமே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையின் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர். வார்த்தையின் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர். சர்வத்தை தாங்குபவர், வார்த்தை என்றும் நம்மை தாங்கிடுமே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பீரமாய் அவரை பாட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இன்னைக்கு அவரை ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் நாம் இந்த வேளையிலே அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வாசல்கள் துதியோடும் புகழ்ச்சியோடும்
அவருடைய சன்னதிக்கு முன் வாருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு கண்ணீரின் பாதையாக இருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்காகவே அது இருந்தாலும், ஹல்லேலூயா, கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து சங்கீத பகுதியை நாம் பார்க்கும்போது, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தாவீதின் நாட்களில பாருங்க, அவர்கள் கர்த்தரை தேடும்படியாய், கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்றால் எருசலேமுக்கு அவர்கள் போக வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த பிறகு நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளாகவே வாசமாக இருக்கிறார். நாம் பாடினது முதல் பாடலில் பாடினது போல நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த ஆலயத்தையும் நாம தேடி போக வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் வந்து அநேக ஆலயங்களை தேடி வெகு தூர தேசங்களுக்கு போகிறார்கள். நாம் எங்க போக தேவையில்லை. இன்னைக்கு வந்து நமக்குள்ளாகவே கர்த்தர் இருக்கிறார். நாமே ஆலயமாக இருக்கிறோம். ஆமே. நாம் கர்த்தருடைய ஆலயம் என்றால் இந்த வசனம் நமக்கு நிச்சயமாக பொருந்தும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், ஆலயம் எங்கு இருக்கிறதோ அந்த எருசலேமிலே சமாதானமும், அந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆலயம் நமக்கு நாமே ஆலயமாக இருக்கிறபடியால், அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியால் இந்த சமாதானம், ஹல்லேலூயா, நம்முடைய அலங்கத்திற்குள்ளாகவே சமாதானமும், நமக்குள்ளாகவே சுகமும் இருப்பதாக. ஆமென். நாமே அந்த ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவைகளுக்காக நாம் இருக்கலாம். பிரச்சனைகள் இல்லாத யாருமே இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பவர்களுக்கு, வாழ்பவர்களுக்கு, கர்த்தரை அறியாதவர்களுக்கு, கர்த்தரை தூஷிப்பவர்களுக்கு, கர்த்தரை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வெள்ளிக்கிழமையில வந்து நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒருவேளை நம்ம இங்க வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளாகவே வாசமாக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். வெள்ளிக்கிழமை மாத்திரம் இல்ல, எந்த நேரமும், ஒரு நாளுடைய 24 மணி நேரமும், வாரத்தின் 7 நாட்களும், வருடத்தின் 365 நாட்களும், ஹல்லேலூயா, நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம், நம் சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம், நம் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவர் ஆராதிப்பதற்காக பரிசுத்தவான்கள் மத்தியிலே நாம் அவரை ஒன்று சேர்ந்து நாம் ஆராதிக்கபடியாகவே இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கவலைகளை மறந்து, நம்முடைய பிரச்சனைகளை மறந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மனிதர்களால் வரும் பிரச்சனைகளை எல்லாம் மறந்து, படைத்தவரே நமக்குள்ள இருக்காரு. இதெல்லாம் படைப்பு தான். ஹல்லேலூயா. அந்த கிரியேட்டர் நமக்குள்ள இருக்கிறார்ல, அவரை நினைத்து எப்போ ஆராதிக்கும் போதும் அவரை நினைத்து, அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவரை பார்த்து ஹல்லேலூயா, இந்த வேளையில் அவருடைய நாமத்தை சொல்லி ஹல்லேலூயா இந்த பாடலை பாடியவர் ஆராதிக்கிறோமா? எல்லா நாமங்களுக்கும் மேலானவர், ஒருவராய் பெரிய விஷயங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர், நம்மை விட்டு விலகாதவர். சிறிய குட்டியில் கூட தாட்சி அடையலாம். கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒருபோதும் தாட்சி இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர், பாடுவேன் நான் என்றும் உம் நாமத்தை.
எல்லா நாமங்களுக்கும் மேலானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். சாவாமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் உணர்ந்த எலும்புகளை உயிர்பெற்று எழச் செய்தவர். வறண்டு போன நம்ம வாழ்க்கையை உயிரோடு எழுப்பினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை விரிவாய் திறந்து ஹல்லேலூயா ஆராதிப்போமா, துதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா எங்கள் தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, எங்களுக்கு வரும் பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் ஆண்டவரே கலங்கி போகிறோமே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லை என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறதை கர்த்தாவே, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில எங்களை தூக்கி போடல ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிங்கங்கள் நிறைந்த குகைக்குள்ளாக ஆண்டவரே, கெபியில எங்களை தூக்கி போடல ஆண்டவரே. செங்கல் இருக்கும் முன்பாகவும் ஹல்லேலூயா, பார்வோனின் சேனைக்கு ஆண்டவர் நடுவாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றிக்கு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்கள் ஆண்டவர் எவ்வளவு ஆண்டவரே. ஹல்லேலூயா. துன்பத்தின் நடுவிலே கர்த்தாவே பிசிக்கலாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பங்களை அனுபவித்தார்களே ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர் நாங்கள் சோர்ந்து போகிறோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. படைத்தவரே எங்களுக்குள்ள இருக்கீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நாங்கள் பார்த்து பயப்பட வேண்டுவது என்ன ஆண்டவரே? உமது ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தீரே ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற எல்லாவற்றையும் நீர் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர்,
சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹalleluya. அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, ஒருவேளை எங்க கண்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம்பா. ஹalleluya. எத்தனையோ காரியங்களை தெரியாமல் நடத்தி கொண்டிருக்கிறீரே கர்த்தாவே. காலை மாலையும் புதிய புதிய கிருபைகளால் எங்களை தாங்குகிறீரே கர்த்தாவே. என் கால் சறுக்குகிறது என்று நான் நினைக்கும் போதே, சொல்லும் போதே ஆண்டவரே, உமது கிருபை என்னை தாங்குகிறதே கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya. ஒருவேளை எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். சுயமாய் நாம் எடுத்த எவ்வளவோ முயற்சிகள், எவ்வளவோ காரியங்கள் நமக்கு வந்து தோல்வியை தந்திருக்கலாம். ஹalleluya. வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அது மரண வழிகள் என்று. ஆமென். ஆமென். உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் உன் நடைகளை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க ஒரு வார்த்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். நம்ம சுய புத்தியின் மேல சாய்ந்து, ஒருவேளை நம்முடைய சுயமாய், நம்முடைய புத்தியின் மேல, நம்முடைய அறிவின் மேல, நம்ம ஞானத்தின் மேல சாய்ந்து நம் அநேகத்தை நாம் இழந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், அது கர்த்தரின் கையை விட்டு எங்கேயுமே போகாது. ஹalleluya. ஹalleluya. நாம் இழந்தது எதுவாக இருந்தாலும் அது கர்த்தரின் கையிலிருந்து ஹalleluya ஒருவனும் அதை பறித்துக் கொள்ள முடியாது. ஆமென். ஹalleluya. அதிசயங்களை செய்கிற தேவனை இந்த பாடலை பாடுவரால் ஆராதிக்கலாமா? உழைப்பவரே
கர்த்தர் நமக்குள்ளே நிலைவரமானவர். ஆமென். அவர் நிலைத்து இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா என்று நாம் ஹல்லேலூயா கவலையோடு பாரத்தோடு பார்த்த காரியங்களை சாத்தியமாய் மாற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நாம அடிக்கடி மறந்துடுறோம். அதுதான் பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அவர் நமக்குள்ளாக இருக்கிறத மறந்துடுறோம். ஆமென். ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. படைப்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளாக இருப்பது எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் அவரை ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல, எப்பொழுதுமே அவரை பார்த்து நம்ம ஆராதித்துக் கொண்டே இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, ஹல்லேலூயா. நாம் நடந்து போகும்போது நமக்கு பக்கத்துல நடக்கிறவங்க ஒருவேளை பைத்தியம் போல நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஏதோ பேசிக்கொண்டே போகிறார், ஏதோ பாடிக்கொண்டே போகிறான் அந்த மனுஷன் என்று ஒருவேளை நம்ம தப்பா நினைக்கலாம். ஆனால் இந்த காலத்துல அது கூட தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஹேர்பட்ஸ் உள்ள வச்சுட்டு ஏதோ பாட்டு கேட்டே போறாங்க, அதனால பேசிட்டே போறாங்க. அதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க யாரும். எல்லா நேரங்களிலும் ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் ஆமென். ஹல்லேலூயா. அவரே நாம் ஆராதிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த பொல்லாத உலகத்துல நாம ஹல்லேலூயா பரிசுத்தமாய் வாழ்வது எவ்வளவு கடினம் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாயை நாம் கட்டுப்படுத்த முடியாது, நாவை அடக்க முடியல, செவிகளை அடக்க முடியல, கண்களை அடக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நாம் ஹல்லேலூயா ஆழமா மனசுல பதியணும். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் அவரை சுமந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எங்கே போக சொல்றாரோ அங்க போகிறேன். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறேன். அவர் எதை பார்க்கும்படியாய் சொல்றாரோ அதை நான் பார்க்கிறேன். எதை கேட்கும்படியாய் சொல்கிறாரோ அதே நான் கேட்கிறேன் என்று ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றது வேதம். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழணும். இந்த எண்ணம் எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்கணும். நாம் பேசும்போது நம்ம நினைக்கணும், இயேசு பேசுகிறார் என்று. இந்த வார்த்தையை பேசுவாரா அப்படின்னு நினைக்கணும். இந்த காரியங்களை செய்யும் போது இந்த காரியத்தை இயேசு செய்வாரா, இந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது இயேசு நினைச்சு பார்க்கணும், இயேசு நமக்குள்ள இருக்காரு, இவர் இந்த இடங்களுக்கெல்லாம் போவாரா என்று நாம் நினைத்து பார்க்கணும். ஆமென். நினைவுகள் ஏதோ தேவையில்லாத நினைவுகள் வரும்போது ஹல்லேலூயா இயேசு இதெல்லாம் நினைப்பாரா என்று நாம் நினைத்து பார்க்கணும். வேதம் இவ்வாறாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே சிந்தை உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சிந்தையெல்லாம் இயேசுவின் சிந்தையா இருக்கணும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாததா இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கின்ற வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம்.
பகலிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடப்பதற்கு மேகஸ்தம்பமாகவும், வெயிலிருந்து பாதுகாப்பு மேகஸ்தம்பமாகவும், எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமான ஒரு பாதுகாப்பு, இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டும்படியாய் அக்கினி ஸ்தம்பமான ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் அந்த ஹல்லேலூயா அதிசயத்தை, அற்புதத்தை, தேவனுடைய அன்பை அவர்கள் மறந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் கானான் தேசத்தை போய் சென்று அடையும் வரைக்கும், சேரும் வரைக்கும் அந்த மேகம் அவர்களை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. விலகாது மட்டும் இல்ல, அவர்களை வழிநடத்தி கொண்டு போனது. எங்கே அந்த மேகம் நிற்குமோ அங்கே அவர்கள் கூடாரம் போடுவார்கள், பாளையம் இறங்குவார்கள். எப்பொழுது மேகம் புறப்படுமோ அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மேகம் நமக்குள்ளதான் இருக்குது. ஆமென். அந்த மேகம் நமக்குள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா. நமக்கு பாதை காட்ட நமக்குள்ளாக தான் இருக்கிறது. நமக்கு அறிவுரை சொல்ல நமக்குள்ளாக தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பிரச்சனை தான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்தேனானால், ஹல்லேலூயா, நாம் பதற்றப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு. ஆமென். தர்மியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நாங்கள் உற்சாகமாய் ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் நீ கொடுத்த சாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி, திடப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே, உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், வழி நடத்தட்டும் ஆண்டவரே. துதிக நமக்கு மேல நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெபவேளைக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், இடைபெறும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாய், அற்புதங்களை காண செய்யும்படியாய் ஒரு விஷயம் கூட நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரசனத்திற்காக நன்றி. பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், பாதைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபடுவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். துதிய நமக்குமே எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீன் பரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த நாளிலும் நாம் உற்சாகமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. அவர் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த காலவெளியில அநேக தேவையோடு கவனிங்க, அநேக தேவையோடு கூட நாம் வந்திருக்கலாம், அநேக வேண்டுதலோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்காக ஒருவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி செய்யறாருன்னா, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்கு என்னென்ன தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில நமக்கு என்ன தேவை என்பதை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்று நன்கு அறிந்த தேவன். ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கலாம், அநேக தேவைகள் இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் நமக்கு என்ன சரியான தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அது நம்ம அறியாம ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆவியானவர் இன்று நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், அநேக மதத்துல அநேக காரியங்களை பார்க்கும்போது மக்கள் அநேக இடத்துல சென்று வேண்டுதல் செய்கிறத பார்க்கிறோம். ஆனா நம்முடைய தேவன் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்மேல் கரிசனை உள்ள தேவன், நம்மேல் இரக்கம் பாராட்டுகிறவர், தயவுள்ளவர், நம்மேல் மிக அக்கறை உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில அநேக சூழ்நிலையை நம்ம யோசித்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட பாதையில நாம் சென்று கொண்டிருக்கிறோமே, கர்த்தர் இன்னும் அற்புதத்தை பெறவில்லையே என்று சொல்லி அநேக யோசனையோடு கூட இருக்கலாம். ஆனால் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் எழுதின நற்செய்தி நூலை நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சீஷருக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 14-16 வரை நம்ம வாசிச்சோம்னா 2-3 அதிகாரத்திலும் நம்ம பார்க்கும்போது 14, 15, 16 அநேக காரியங்களை சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமா பேசின அந்த காரியத்தை அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த 3 அதிகாரத்தில் தான் அதிகமா இருக்கும் ஆண்டவர் பேசின காரியங்கள்.
அதுல அநேக காரியங்களை குறித்து, ரட்சிப்பை குறித்து, பரலோகத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் ஊழியத்தை குறித்து அநேக காரியங்களை ஆண்டவர் அங்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக ஆலோசனைகளை தருகிறார். ஹல்லேலூயா. இன்றும் பார்க்கிறோம், நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நிறைய ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. அநேக சகோதரர்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள், ஒரு சூழ்நிலை, ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு நிறைய ஒரு சஜஷன் தேவை, ஆலோசனை தேவை. அதை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, யார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாரோ அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு ஆலோசனை சொல்லலாம். அதை காட்டிலும் நமக்காக ஜெபிக்கிறவங்க ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அட்வைஸ் பண்றவங்க நிறைய பேரு இருப்பாங்க, ஆனால் பாரப்பட்டு நமக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் தேவை. ஹல்லேலூயா. நாம இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறோம், நான் இங்க நிக்கிறேன்னா எல்லாருடைய ஜெபம் தான். ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கு. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் அநேக காரியங்களை போதிக்கிறார். ஊழியத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் குறித்து, ரட்சிப்பை குறித்து, பரலோகத்தை குறித்து நிறைய விஷயத்தை பேசுறார். அது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 3 அதிகாரத்துல. அதற்கு பிறகு ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்காக ஜெபிக்கிறார்னா நமக்காக ஜெபிக்கிறார். இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபித்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 3 அதிகாரத்திலும் அநேக காரியங்களை சொல்லிட்டு நமக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ள தேவன். இந்த பூமியில நாம் இருக்கிறோம். இந்த பூமியில நம்ம ஒரு பிள்ளைங்களை, இப்போ நம்ம நிறைய பேர் பிள்ளைங்க வெளிநாட்டுல படிக்கிறாங்க. ஸோ நம்ம படிக்கும் போது அநேக சூழ்நிலை நம்ம என்ன பண்றோம், அனுப்பிட்டு அவங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜெபித்து கொண்டே இருக்கோம். ஏன்னா இங்கு வாழ்ந்த சூழ்நிலை வேற, பெற்றோரோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை வேற, தனியா இருக்கிற ஒரு சூழ்நிலை வேற. அப்படிப்பட்ட ஒரு பரம தகப்பனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, அவர் பரமேறி செல்ல போகிறார், அவர் மரித்து 3 நாள் விழித்தெழுந்து செல்ல போகிறார். ஆனால் நாம் இந்த பூமியில வாழ போகிறோம். ஆமென் சொல்லுமா. இங்க வாழ்வது மாத்திரமல்ல, அவருடைய பணியை நாம் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான ஆலோசனை எல்லாம் இங்க 3 அதிகாரத்துல சொல்லிட்டு, என்னுடைய பிள்ளைகளை இந்த பூமியில நான் வைத்து விட்டு போகிறேன், அவருக்காக நான் வேண்டுதல் பிதாவை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிற ஜெபம் தான் யோவான் 17ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. யாருக்காக என்றால் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன். இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட காரியங்களை, சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலையில நாம் விழுந்து போவோம், எப்படி நாம் ஸ்திரமாய் நிற்போம் என்பதை அவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. சத்துரு வருவதற்கு முன்பே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நமக்கு என்ன கண்ணியை வைத்திருக்கிறான் என்பதை ஆண்டவர் அறிந்து, முன்னறிந்து அநேக காரியங்களை நம்ம விடுவித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது எத்தனையோ சூழ்நிலைகள், நம்ம வண்டியில ஓட்டி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம திரும்புறோம், அவன் கிட்ட அவன் திரும்ப போறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப சாதாரணமா, திடீர்னு நமக்கு ஒரு கான்சியஸ் வந்தது, நம்ம திரும்பிட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மை, ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். தூதர் சேனைகள் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொன்றும் முன்னறிந்த தேவன் நமக்கு ஆலோசனை தருவது மாத்திரமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்த இந்த காரியங்களை, ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் நாம் வாசிக்கும் போது 1 5 வரை ஆண்டவர் அவரை குறித்தும் பிதாவினுடைய அந்த மகிமையை குறித்து அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 5 வரை. அதற்கு பிறகு 6 26 வரை பார்த்தோம்னா நமக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். 6ஆம் வசனத்திலிருந்து நமக்காக அவர் வேண்டுதல். வாசிங்க 1 5 வரை வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஆமென். இந்த 1 5 வரை
அவரை குறித்த அந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு 6ஆம் வசனத்திலிருந்து 26 வரை நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவையோடு கூட வந்திருக்கலாம், அப்படிதானே? எனக்கு வேலை விஷயத்துல ப்ராப்ளம், அல்லது குடும்பத்துல, அல்லது பொருளாதார தேவையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல எதிர்பார்த்து நம்ம வந்திருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அறிந்த தேவன் இந்த இடத்துல நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் என்னை விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்க ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கிறார். முதலாவது காரியம், ஆண்டவர் நமக்கு தேவையான இந்த காரியத்தை, ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். முதலாவது காரியம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல, அது ஆவிக்குரிய காரியமா இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியமா இருக்கட்டும், நம் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய கடமையில நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நமக்கு இந்த இடத்துல பார்க்கிறோம், எத்தனை சூழ்நிலைகள் இங்க நம்ம சுத்திலும் போர் நடத்திட்டு தான் இருக்குது, அப்படிதானே? நம்ம சுற்றிலும் வெக மிக நெருங்கிய காரியங்கள், அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதன் மத்தியிலே நம்மை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். எதுவென்றால், ஆண்டவர் நம்மை உருவாக்கின தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது இல்ல, எல்லாவற்றிலும் பராமரிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அவர்களுடைய பாதுகாப்பு பெற்றோருக்கு மிக முக்கியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் எதற்காக உருவாக்கினாரோ அதை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்ம பாதுகாப்பா இருந்தாதான், ஆவிக்குரிய காரியமா இருக்கட்டும், உலக பிரகாரமா இருக்கட்டும், நம்ம பாதுகாப்பா இருக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற முடியும். எனவே கர்த்தர் முதலாவது காரியம் அவர் ஜெபிக்கிறாரு. 11-12 வாசிங்க. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். வாசிங்க. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கெட்டு போகாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தர் வேண்டுதல் செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டுதல் செய்வது போல பரம தகப்பன் பிதாவினிடத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். என்னவென்றால், நான் பூமியில் இருந்தபோது அவர்களை காத்துக்கொண்டேன் வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும். அதே போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள், என்னை விசுவாசிக்கிறவர்கள், அவர்களை நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியபடினாலதான் இன்றைக்கும் நாம ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தினால அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபம் இன்றைக்கும் நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சுத்த கிருபையினாலே இந்த நாளிலே அவரை தொழுது கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஏறெடுத்த ஜெபத்தினாலே இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்மை பாதுகாக்கும்படி பிதாவினிடத்திலே அவர் வேண்டுதல் செய்கிறார். நம்ம இந்த பூமியில வாழும்போது பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம விசுவாசம் சொல்லி அநேக காரியங்கள், அதை காட்டிலும் இந்த பூமியில வாழ்வதை காட்டிலும் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையில நாம் இருக்க வேண்டும். ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில நாம் உறுதியா இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம பார்க்கறது என்னன்னா, இன்றைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன விஷயம் நடக்கும், இந்த பூமியில என்ன, இந்த காரியத்தை குறித்தே பார்க்கிறோம். ஆனால் இந்த காரியம் அல்ல, நாம் நித்தியத்துக்கான காரியங்களை நாம் உறுதியாய் பற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு வரும்போது இங்க இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள்லாம் ஒரு பெருசா நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, அந்த
நம்பிக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் பின்மாற்றம் அடைகிறது காரணம் என்னன்னா, அவங்க வச்சிருந்த அந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து போகிறார்கள். அநேக சூழ்நிலையில அவர்கள் சோர்ந்து போகிறாங்க. ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் குறைந்து போகிறது. ஆனால் அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்தார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தில் வைக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நாம் அவருடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒருவரும் இழந்து போகாதபடி நமக்காக வைக்கப்பட்ட சுதந்திரம், நமக்காக வைக்கப்பட்ட அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அநேகரை பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயம் என்னதான் நம்ம ஓடினாலும் கடைசி வரை முழுமையா ஓடுறவங்களுக்கு தான் அந்த பிரைஸ். சில நேரத்தில் சோறு வரலாம். ஏன்னா 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மற்றவர்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பதட்டம் வரும். ஆனா நம்ம கடைசி வரை ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனவே அது வரைக்கும் நம்ம ஓடணும்னா கர்த்தருடைய பலத்தை நாம் சார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தை நாம் சார்ந்திருக்கும் போது நாம் சோர்ந்து போயிடுவோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பலன் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் எடுத்த ஜெபம். ஹல்லேலூயா. இன்றும் அந்த பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரும் அவருடைய கரத்திலிருந்து நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பூமியில பார்க்கிறோம், அநேக சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் விழுந்து போவதற்கான அநேக காரியங்கள் உண்டு. அநேக காரியம் உண்டு. நிற்கிறேன் என்று நம்ம நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் நம்மை கீழே தள்ளுவதற்கான காரியங்கள், அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், மற்ற சூழ்நிலையா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நாம் நிற்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளையாய் நினைத்திருக்க வேண்டும். அதை காட்டிலும் அவருடைய நித்திய அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி நேரத்தில் விழுந்து போனோம்னா எத்தனையோ பேர் பார்க்குறோம்ல. சாலமோன் சிம்சோனை பார்க்குறோம், அவர் கடைசி நேரத்தில் விழுந்து போனோம். அப்படிப்பட்ட காரியங்களை அநேக பார்க்கிறோம். அநேகர் விசுவாசத்துல உச்சத்துல இருந்தவங்கலாம் ஒரு சில காலத்துல அவர்கள் விழுந்து போனதை பார்க்கிறோம், எழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். சவுல் எழுந்து போனான். இப்படிப்பட்ட அநேகரை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எழுந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நமக்கு சந்தேகம் இருக்கலாம், நம்மால நிற்க முடியல, நம்முடைய பலத்தினால நிற்க முடியலன்னா இந்த வார்த்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எடுத்த அந்த ஜெபத்தை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்மை காட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய பலன் நம்மை கடந்து வரும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க நினைக்கும் போது கர்த்தருடைய தெய்வீக பலன் உங்களுக்குள்ள கடந்து இறங்கி வரும். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான பலன், சத்துருவை மேற்கொள்வதற்கான பலன், சூழ்நிலையை மேற்கொள்வதற்கான பலன், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம விசுவாசத்தை குறைக்கக்கூடிய காரியங்கள். ஒரு சின்ன விஷயம் நடந்தா போதும், ஒரு போன் கால் போதும், ஒரு டாக்டர் ரிப்போர்ட்ஸ் போதும், அல்லது ஒருத்தருடைய பேச்சு போதும், உடனே நம்ம என்ன பண்ணோம், டவுன் ஆகிட்டோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்ம பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒருத்தரும் அவர் கையிலிருந்து யோவான் 10:28 வாசிக்கிறோம். யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆண்டவர் அவருக்கு அந்த அஷூரன்ஸ் இருக்கிறது, நமக்கு அந்த நம்பிக்கை வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முதலாவது நாம் அவர் கரத்தில் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், விட்டு விலகி போகிறோம்.
அந்த கெட்ட குமாரன் வந்து விலகி போன தகப்பனை விட்டு விலகி போனதுனாலதான் அவனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை. அவன் தகப்பன் வீட்டுல இருந்திருந்தா எப்படி அவன் வாழ்ந்திருப்பான்? நம்ம ஆண்டவருடைய கரத்தை விட்டு நாம் விலகி போகும்போது, அவருடைய பிரசனத்தை விட்டு விலகி போகும்போது நிச்சயமா அநேக காரியங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கையில் இருக்கிற வரைக்கும் ஒருவனும் கெட்டு போக முடியாது, யாரும் அவரை மீறி தொடவே முடியாது. இந்த இடத்துல அந்த அஷூரன்ஸ் ஆண்டவர் கொடுத்தபடினால அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை காத்து கொள்ளும்படியாய் பிதாவிடத்துல அவர் வேண்டுதல் செய்தவராக இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 37 42 வருஷம். யோவான் 6ஆம் அதிகாரம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். அவர் எனக்கு தந்த காரியத்தை நான் ஒருவரும் திருப்பி வாசிங்க, ஒன்றையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால சம்பாதித்த பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஒருவரையும் அவர் இழந்து போகக்கூடாது என்று அவர் விரும்புகிற தேவன். அதுக்காக தான் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே பிதாவுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவாசி 40. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றையும் நான் எழுந்து போகாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரிடத்துல வந்தவர்கள் ஒருத்தரும் எழுந்து போகாமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் அன்றைக்கு பிதாவிடத்துல வேண்டுதல் செய்தார். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சோர்ந்து போகிற வேளையில ஒருவேளை ஒரு சில பின்மாற்றம் அடைந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஏனால் கர்த்தர் ஜெபித்திருக்கிறார். என்றைக்காவது ஒருவர் அவர்கள் செவி சாய்க்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் இடம் கொடுக்கும் போது கர்த்தர் மறுபடியும் அவர்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் அவர்களை கட்டி அவர்களை எழுப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். யோவான் 17:15 கூட வாசிங்க. யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நம்ம இந்த உலகத்துலதான் வாழ வேண்டும், ஆனால் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அந்த உலகத்தில் இருக்கிற தீமையிலிருந்து நம்மை காக்கும்படி நமக்காக வேண்டுதல் செய்தார். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் இருக்கிறது, அதிலிருந்து நம்மை வேறுபடுத்தி கர்த்தர் வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்கிறோம், முதலாவது அவை நம்மை காக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல வேண்டுதல் செய்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், அவர் எதற்காக வேண்டுதல் செய்தார் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனால் இதன் மத்தியில பார்க்கிறோம் ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம திருமண தேவையா இருக்கும், அல்லது அடுத்தது குழந்தை காரியங்களா இருக்கலாம், அல்லது பொருளாதார தேவையா இருக்கலாம், அடுத்தது கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு காரியங்கள்ல நம்ம திருப்தி இல்லாம ஏதோ ஒரு நாடி நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம், நம்ம ஆராதனை வேளையில நான் ஃபீல் பண்ண கர்த்தருடைய பிரசன்னத்துல அந்த சந்தோஷத்தை உணர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் கர்த்தருடைய சந்தோஷம், ஏன்னா அவருடைய சமூகத்துல நித்தமும் ஆனந்தம், பேரின்பம். ஹல்லேலூயா. அந்த பிரசன்ஸ், அவர் எது இல்லைனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை அருளுகிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் அதற்காக அவர் வேண்டுதல் செய்திருக்கிறார். 13வது வசனத்தை வாசிங்க. யோவான் 17:13. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்தோஷம்னா ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் தேடுறது கொஞ்ச நேரம் சந்தோஷமா
இருக்கலாம். ஒரு ஹாப்பியா இருப்போம், என்ன ஒரே கஷ்டமா இருக்கு, வேலையில ஒரே டென்ஷனா இருக்குது, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அநேகர் ரிலாக்ஸ் பண்ற காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் தேவை, வாழ்க்கையில தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெக்கேஷன் போறதா இருக்கட்டும், மற்ற காரியங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு இதுல ரிலாக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் அவருடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க வாசிங்க, அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடைய வேண்டும் என்று கர்த்தர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, கிறிஸ்துவனுடைய சந்தோஷம், அவருடைய சந்தோஷம் நமக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் பார்க்கிறோம். அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். டெம்பரரியா உலகத்துல கொஞ்ச நேரம் எந்த ஒரு நீங்க காரியம் உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் போர் அடிக்கும். எல்லாமே அவ்வளவுதான். இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்ல பல காரியங்கள் மோசமா போறதுக்கு காரணம் அதுதான். எல்லாமே அவங்களுக்கு கொஞ்ச காலம் தான், அதுக்கப்புறமா போன் எடுத்துக்கங்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம், அடுத்தது வேற மாடல் வந்தோன்னு உடனே அடுத்தது 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 அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஒரு திருப்தி இல்லாத ஒரு காரியம். அதே போல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த உலக சந்தோஷம் ஒரு டெம்பரரி தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் கொடுக்கறது ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம். எது இல்லைனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது, யோசேப்பு ஜெயில இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதனையில சொல்றது போல எரிகிற அக்கினி சோலையா இருந்தாலும் சந்தோஷம். ஏன்னா அதற்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அந்த 4-3 பேர் இருக்கும்போது, அந்த நடுவில் ஆண்டவர் இருக்கும்போது அவங்களுக்கு வெளியே வர மனசு வருமா? ஆனா அதுக்கு முன்பதாக நினைச்சிருப்போம், ஐயோ இவங்க 7 மடங்கு சூளையாச்சு, எரிகிற அக்னி சோலை. ஆனா அந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் வேண்டுதல் செய்கிறார் அவருடைய நிறைவான ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்படி சந்தோஷம் என்றால் 1 பேதுரு 1:8-9 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, ஆமென், ஹல்லேலூயா, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென். ஆத்தும ரட்சிப்பை அடைகிற நமக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உண்மையா அந்த ரட்சிப்பை குறித்து அறிந்தவங்களுக்கு எப்போதும் ஒரு சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. ஏன்றா பிசாசு நம்மை எப்படியோ வஞ்சித்து நரகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அநேக சூழ்ச்சிகளை வைத்த போதும் கர்த்தர் நம்மை அது நடுவில் இருந்து விடுவித்து நமக்கு ஒரு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம உணராம தான் நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்றோம், ரட்சிக்கப்பட்டோம் ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறோம். ஆனால் அதற்காக கொடுக்கப்பட்ட வெளியேற பெற்றவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் மகத்துவம் எப்ப தெரியும்னா, அதை உண்மையாய் நாம் உணரும் போது ஒரு பெருந்த சந்தோஷம். எப்படி சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்தது ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ராமன் சொல்லுவா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். எனவே அந்த சந்தோஷத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். அடுத்ததா அவர் பேரெடுக்கிற ஜெபம் 14-16 வாசிங்க. 14-16. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல. இதை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நம்ம மனசுல எப்போதும் அதை சொல்லிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போதும் நமக்கு அது தெரியணும், நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதுல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா நம்ம புரியுற மாதிரி சொன்னமா தங்கத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். தங்கம் எங்க இருக்குது? பூமிக்குள்ளதான் இருக்குது. அந்த தங்கம் இருந்தாலும் மண்ணு வேற, தங்கம் வேற, அதோட விலை வேற, தங்கத்தினுடைய இப்போ தங்கம் வேற பயங்கரமா
ஏறிட்டே போகுது. தங்கத்தோட விலை வித்தியாசம். அதே போல அந்த தங்கத்தை எடுக்கிறது வந்து சுலபமா? அந்த மைன்ஸோட காரியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு என்ன பண்றாங்க, உள்ள போய் அதை எடுத்துட்டு வருவாங்க. அதை எடுத்துட்டு வந்தாலும் உடனே அது எல்லாமே கிடைக்காது. அதுல இருந்து நிறைய என்ன பண்ணும், நிறைய ப்ராசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தங்கம் கிடைக்கும். ஆனா அதுக்கு எடுக்க வேண்டிய பிரயாசம் ரொம்ப பட்டிருப்பாங்க. அதே போல ஆண்டவர் நமக்காக விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது சாதாரணமான கிரயம் அல்ல, தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரே ரத்தம் செஞ்சு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம மண்ணா இருந்தோம்னா, மண்ணா தான் நம்ம உருவாக்கினார். ஆனாலும் அவருடைய பார்வையில் நம்ம பொண்ணா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை அவர் பொண்ணாக விளங்க பண்ணும்படி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எனவே அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அதுல நம்ம சில நேரத்தில் பார்க்கும்போது ஒன்னாதான் தெரியும், மண்ணும் பொண்ணும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு அதுக்குள்ள இருக்கிற குவாலிட்டியை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் அது நம்ம என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணதான் அது தெரியும். நம்ம விசுவாசிகளா உலகத்தாரான்றத சூழ்நிலை தான் தெரியும். நம்ம எதை கொண்டு பார்ப்பாருன்னா நம்முடைய கனிகளை கொண்டுதான் நான் அறிவேன் ஆண்டவர் சொன்னாரு. நீ என்ன சொன்னாலும் நான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நான் இதை பண்ண அதை பண்ண இதை உன்னை வந்து எப்படி அறிவேன்னா உன்னுடைய கனிகளை கொண்டுதான் நான் அறிவேன். சோ இந்த இடத்துல பாக்குறோம், ஆண்டவர் ரெண்டாவது எடுக்கிற ஜெபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துலதான் அவங்க இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகம் அவர்களை பகைக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கலாம், அநேக பாடுகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவர்களை வெளியேற பெற்றவர்களாய் அவர் பார்க்கிறார். எனவே அது மாத்திரமல்ல, அடுத்தது பார்க்கிறோம், இந்த பொண்ணை எடுத்தாலும் நமக்கு அதே எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது, இந்த தங்கத்தை எடுத்தாலும் என்ன பண்றோம், அப்படியே யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது என்ன பண்றாங்க, இன்னும் நிறைய உருக்கி நிறைய காரியங்கள் அதை சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 17-19 வருஷம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சத்திய வசனமே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. எனவே உலகத்திலிருந்து அவர் வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார். எடுத்தது மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த பூமியில வைத்திருந்தாலும் நம்மை தெரிந்து கொண்டார், முன்குறித்தார், நம்மை பெயர் சொல்லி அழைத்தார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ சந்ததிகள் நம்முடைய குடும்பத்திலே காணப்பட்டிருந்தாலும், எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பூமியில எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் பொண்ணு மாத்திரம் எடுக்கிறது போல நம்மை வெளியேற பெற்ற நம்மை ஆண்டவர் எடுத்திருக்கிறார். எதற்காக என்றால், நம்மை வெளியேற பெற்ற ஒரு பாத்திரமாய் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனவே அந்த குவாலிட்டி மாறவே கூடாது. ராமன் சொல்லுவோமா, கோல்டுக்கு என்ன இருந்தாலும் குவாலிட்டி மாறாது. அதே போல அதற்கு விளைவு கூட்டிகிட்டே போல ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வர்களாய் மாற வேண்டும். எனவே இந்த இடத்துல இந்த சுத்திகரிப்பு எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வசனத்தினாலே நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வேத வசனத்தின் மூலமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு அவருக்காக நம் கடைசி வரை பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் யார் என்பதை, அவருடைய பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்தார். அது மாத்திரமல்ல, பிதாவிடத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமா வாழணும். வெளிப்படுத்தும் விசேஷத்துல பார்க்கிற பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமா ஒவ்வொரு நாளும். நேற்றுக்கு நல்லா இருந்தா இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன் இல்லை, இன்னும் நான் பரிசுத்தமாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் மாறணும். எனவே இந்த இடத்துல பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையினாலே அவர் மாற்றுகிற தேவனார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26-27 வருஷம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். 26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும்
கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்றால், கரை திரையற்ற ஒன்றுமில்லாத, எந்த ஒரு கரையும் திரையும் இல்லாத ஒரு மகிமையுள்ள ஒரு சபையை அவருக்கு முன்பாக எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோன்றதில்ல, நம்மை அவர் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நம்ம சுத்திகரித்தார். அவருக்கு முன்பாக ஒரு மகிமையுள்ள சபையாய் நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பண்ணணும், நாமே அவருடைய ஆலயமா. அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்தும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தது போல நாம் பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று சொல்லி பிதாவிடத்தில் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலவெளியில ஒருவேளை நான் இன்னும் பரிசுத்தமா வாழணும், என்னால முடியலன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்த அந்த ஜெபத்தை நாம் விசுவாசிக்கும் போது இன்னும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ளத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எனவே அந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 20-23 வருஷம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடுத்தபடியாக அவர் வேண்டுகிறது, நம்மிடத்தில் ஒன்றாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நல்லா தெரியும், ஒன்னா இருக்கிற இடத்துல எதுவுமே அவனால செய்ய முடியாது. எங்க பிரிவினை உண்டு பண்றானோ அங்கதான் அவனால நுழைய முடியும். சபையை மற்ற காரியங்கள்ல, நம்முடைய காரியங்கள்ல ஏதாவது ஒரு காரியத்தை, கணவன் மனைவியா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரியத்துல அவன் நுழைய வேண்டும் என்றால் நாம் ஒன்றாக இருக்கதை அவன் விரும்ப மாட்டான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறத ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணும், ஏதாவது ஒரு பிரிவினை உண்டுவாகும். அப்படி வரும்பொழுது அப்படி வரக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் அன்றைக்கே ஜெபித்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒன்னா இருக்கிறது போல. அன்னைக்கு பாருங்க, எரிகோ கோட்டைக்கு முன்பதாக எல்லாரும் ஒரு மனதோடு கூட அவர்கள் சுற்றி வந்தாங்க. அங்க எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. எல்லாரும் ஒரு மனதோடு சுற்றி வரும்போது அவர்களுக்கு எதிராக இருந்த அந்த எரிகோ கோட்டை தகர்த்தெறியப்பட்டது. ஒரு மனதோடு கூட நாம் செயல்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் இப்ப ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் ஒரே மனதோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயம் கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்க. எனவே இந்த காலவெளியில கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தரை வேறெடுத்த வேண்டுதல், நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு மனதோடு கூட கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படும்போதுதான் இந்த ஆராதனை இவ்வளவு காரியங்களை நடக்க வருது. அதே போல ஒவ்வொரு காரியத்திலும் இணைந்து செயல்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம பல தேசங்களிலிருந்து வந்திருக்கலாம், பல இடத்துல வந்திருக்கலாம், பல சூழ்நிலை வந்திருக்கலாம், பல பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தை நாம் ஒரு மனதோடு செய்யும் போது கர்த்தர் அதை அற்புதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஏனென்றால் கர்த்தர் அதை வேண்டுதல் செய்கிறார். எனவே அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசியா நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அவர் எப்போது நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. 24 வாசி. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம எங்க நிறைய நேரத்துல நம்ம
ஜெபிக்கிறோம். எங்க போனாலும் என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். கரெக்டா? எங்க போனாலும் என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். ஆனா ஒரு தப்பான ஒரு காரியமா இருக்குதுன்னா அதுக்கு ஜெபம் பண்ணுவான். இனி அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நீங்க ஜெபம் பண்ணி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும் ஒரு தீர்மானம் எடுங்க. அநேக காரியங்களை நாம் தவிர்க்க முடியும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் போனன்னு ஒரு முடிவான இருங்க. தப்பான காரியமா இருந்தா கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பாக்குறோம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நான் இருக்கணும்னு விரும்புறேன். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். எத்தனை நல்ல ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க நான் இருக்கணும் அப்படின்னு பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். ஏனென்றால் நம்மை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். நம்ம பிள்ளைங்க வெளியில போகும்போது எவ்வளவு பதட்டம் வருது, எங்கேயாவது ஏதாவது ஆயிடுமோ. அதே போல பரம தகப்பன் அவர் நமக்காக சிந்தின ரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்க ஒரு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட பழகும் போது அவர் பதட்டம் அடையும். நிச்சயமா ஆண்டவர் அதே பரிதவிப்போடு கூட நம்மை பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகள் விழுந்து போகக்கூடாது, விசுவாசத்துல விழுந்து போகக்கூடாது, பாவத்துல விழுந்து போகக்கூடாது சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்ற காரியம், நான் எங்க என் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அதே இடத்துல நான் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதல் பொய்யாகுமா? நெவர். ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு கடினமான பாதையில நாம் சென்றாலும் அந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார், இந்த பாதையிலும் நான் கூடவே இருக்கணும்னு பிதாவிடத்துல வேண்டி இருக்கிறார். என் கூடவே அவர் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் அவர் சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறார். வாக்குத்தத்தங்களின் தேவனா இருக்கிறார். கடைசி நம்ம வாசிப்போம். யோவான் 14 அதிகாரம் 1-6 வரை ஆண்டவர் சொல்கிற காரியம், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். ஹல்லேலூயா. 3வது வசனத்துல மறுபடியும் வாசிங்க. 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எனவே நம்மை காக்கும்படி பிதாவிடத்துல அவர் வேண்டுதல் செய்தார். நமக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை அருளும்படி, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி கர்த்தர் வேண்டுதல் செய்திருக்கிறார். அவரோடு கூட நம் வாழும்படியாக உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து நம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆண்டவருக்குரியவர்கள், நித்தியத்திற்குரியவர்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணரும்படியாக நம் ஒருமைப்பாட்டிலே நாம் நிலைத்து நின்று கர்த்தரை நாம் இன்னும் அறிய வேண்டும். 23வது வசனத்தில் 26வது வசனம் வாசிங்க. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும். 25-26. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும்
தெரியப்படுத்த எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் அவர் நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். அவர் யார் என்பதை தெரியப்படுத்தும்படி, அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை, அற்புத தேவன் என்பதை, அதிசயமானவர் என்பதை இன்னும் அவர் தெரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எடுத்து ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் தாமே இடைபடும்படியாக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுக்காக நீர் செய்த வேண்டுதல் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பரிந்து பேசின வேண்டுதல் ராஜா, இன்றைக்கு அதை நிறைவேற்றினபடினால ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. நமக்காக ஒரு வேண்டுதல் செய்தாரு. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்காக எழும்ப வேண்டும். நாம் விழுந்து போகாதபடி நிலைத்து நிற்கும்படியாய் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வார்த்தை சொல்கிறது. அதன்படி முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கத்தக்கதாக அவருடைய வார்த்தை நம்மை நடத்தும்படியாய், அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தும்படியாய், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத அவருடைய பிரசன்னத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிற தேவனப்பா, எங்களோடு கூட ஐக்கியம் பண்ண விரும்புகிற தேவன் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படிப்பட்ட தகப்பனை நாங்கள் பெற்றபடினால ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே ஆண்டவரே, அப்பா எங்களை ஆண்டவரை மீட்டெடுத்தவரே, நாங்கள் விழுந்து போகாதபடி உம்மோடு கூட நித்திய காலமாய் வாழும்படியாய் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரை வாசம் பண்ணுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தகப்பனுடைய வார்த்தை சொன்னது போல ஒருவரும் எழுந்து போகாதபடி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே மண்டையில சேர்க்கத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் வார்த்தைகளை அனுப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. துதிகிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.